வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம எல்லாரும் நம்ம வாழ்க்கையோட சம்மந்தப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு கதையை பத்தி தெரிஞ்சுக்கலாம். கார்த்திக்ங்கிற ஒரு சின்ன பையனோட வாழ்க்கைய ஒரு மொபைல் போன் எப்படி தலைகீழா மாத்துச்சுங்கிறது தான் இந்த கதை. இந்த கதையோட ஹீரோ கார்த்திக் ஒரு அழகான கிராமத்துல வசிச்சிட்டு வந்தான். படிப்புல ரொம்பவே கெட்டிக்காரன். சொல்லப்போனா எப்பவுமே கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் அவனுக்கு தான். அதனால டீச்சர்ஸ்க்கெல்லாம் அவன் செல்ல புள்ள. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருந்தப்போ ஒரு நாள் அவன் அப்பா அவனுக்கு ஒரு புது ஸ்மார்ட் போனை பரிசா வாங்கி கொடுத்தார். ஆனா அந்த சின்ன பரிசு அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய புயலை கிளப்ப போகுதுன்னு அப்போ யாருக்குமே தெரியாது. சரி, வாங்க கதைக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போகலாம். இந்த போன் கைக்கு வந்த பிறகு டெக்னாலஜியோட கார்த்திக் இருந்த உறவு எப்படி மாற ஆரம்பிச்சதுன்னு பார்ப்போம். ஆரம்பத்துல கார்த்திக் அந்த போனை ரொம்ப நல்ல விதமா படிப்புக்கு உதவுற ஒரு கருவியா மட்டும்தான் பயன்படுத்தினான். ஆனா அந்த நல்ல பழக்கம் ரொம்ப நாள் நீடிக்கல. கொஞ்ச நாள்லயே கேம்ஸ், வீடியோஸ், ரீல்ஸ்னு அது அவனோட முழு நேர பொழுதுபோக்கா மாறிடுச்சு. சொல்லப்போனா அந்த போன் அவ வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிடுச்சு. காலையில கண் முழிச்சதும் வேலையா போனை பாக்குறது, சாப்பிடும்போது கூட கவனம் சிதறி போன் நோன்றதுன்னு அது ஒரு தவிர்க்க முடியாத பழக்கமாவே மாறிப்போச்சு. அவன் அம்மா எப்போ அவனை கூப்பிட்டாலும் சரி, அவன் வாயிலிருந்து வர்ற ஒரே பதில் இதுதான்: இன்னும் 5 நிமிஷம்தாம்மா. இந்த ஒரு வரி போதும் அவன் அந்த போனுக்கு எந்த அளவுக்கு அடிமையாயிட்டான்னு புரிஞ்சுக்க. ஆனா நிஜம் என்ன தெரியுமா? அந்த 5 நிமிஷங்கிறது வெறும் சாக்குப்போக்கு தான். அந்த 5 நிமிஷம் எப்படியோ இழுத்து 2 மணி நேரமா மாறிடும். யோசிச்சு பாருங்க. அடுத்து நம்ம கதையோட அடுத்த கட்டத்துக்கு போறோம். இந்த புது பழக்கம் அவன் வாழ்க்கையில என்ன மாதிரியான மோசமான விளைவுகளை ஏற்படுத்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். ஒரு காலத்துல எப்பவுமே முதல் ரேங்க் வாங்கின கார்த்திக் இப்போ பரீட்சையில ரொம்பவே குறைவான மார்க் வாங்க ஆரம்பிச்சான். அவனோட படிப்புல ஏற்பட்ட இந்த சரிவு எல்லாருக்கும் அப்பட்டமா தெரிஞ்சது. அவனோட டீச்சர் ரொம்ப அக்கறையா கேட்டாங்க, என்னாச்சு கார்த்திக்? ஆனா அவங்கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. என்ன சொல்றதுன்னே அவனுக்கு தெரியல. ஒரு பக்கம் அவமானம், இன்னொரு பக்கம் குழப்பம். இந்த மாற்றம் அவனோட படிப்பை மட்டும் பாதிக்கல, அவனோட நட்பையும் பாதிச்சது. ஒரு பக்கம் அவனோட நண்பர்கள்லாம் வெளியில சந்தோஷமா கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா இங்க கார்த்திக் மட்டும் வீட்டுக்குள்ள தனியா உட்கார்ந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தான். ஆமா, அந்த ரீல்ஸ பார்த்து அவன் சிரிச்சான்தான். ஆனா அது உண்மையான சந்தோஷமே இல்ல. நிஜமான நண்பர்களோட நேரடியா பேசி விளையாடுறதுல கிடைக்கிற சந்தோஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்கிரீன்ல கிடைக்கிற சந்தோஷம் ஒரு போலிதானே. இப்போதான் கலையில ஒரு முக்கியமான திருப்பு முனை வருது. கார்த்திக் தன்னோட நிலைமையோட உண்மையை நேருக்கு நேரா சந்திக்க வேண்டிய நேரம் இது. மனசளவுல ஆரம்பிச்ச இந்த பிரச்சனை இப்போ அவன் உடம்பையும் பாதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கண்வலி, தாங்க முடியாத தலைவலி, ராத்திரி சரியா தூக்கம் வர்றதில்லைன்னு புதுசா உடல்நல பிரச்சனைகள் வர தொடங்குச்சு. அந்த நொடியில தான் அது நடந்தது. அவன் தன்னோட பழைய மார்க் ஷீட்டையும் புது மார்க் ஷீட்டையும் எடுத்து பக்கத்துல வச்சு ஒப்பிட்டு பார்த்தான். அவ்வளவுதான், தன்னோட வீழ்ச்சிக்கான மறுக்க முடியாத ஆதாரத்தை கண்ணால பார்த்ததும் அவன் மனசே உடைஞ்சு நொறுங்கி போச்சு. ஆனா அப்படியே உடைஞ்சு போய் உட்கார்ந்துடல கார்த்திக். இந்த நிலைமைய மாத்தியா ஆகணும்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்தான். அவனோட வாழ்க்கைய திரும்பவும் தன் கைக்குள்ள கொண்டு வர ஒரு முக்கியமான முடிவு எடுத்தான். அவன் தனக்குத்தானே 3 ரூல்ஸ் போட்டுக்கிட்டான். ரொம்ப சிம்பிளான ரூல்ஸ் தான். 1, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் மட்டும்தான் மொபைல் யூஸ் பண்ணணும். 2, படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். 3, கண்டிப்பா நண்பர்களோட சேர்ந்து வெளியில விளையாடணும். நிச்சயமா எந்த ஒரு பழக்கத்தையும் மாத்துறது சுலபம் இல்லையா? அதே மாதிரி தான் முதல் சில நாட்கள் அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அவன் மன உறுதியோட இருந்தான். முயற்சியை கைவிடவே இல்லை. சரி, அவனோட இந்த கடின உழைப்புக்கு என்ன பலன் கிடைச்சது? அந்த வெற்றி எப்படி இருந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. அவனோட இந்த புது ஒழுக்கத்துக்கு கிடைச்ச பரிசு இதோ. வெறும் ஒரே மாசத்துல அவன் திரும்பவும் பரீட்சையில நல்ல மார்க் வாங்க ஆரம்பிச்சான். அவனோட டீச்சர் அவனை ரொம்ப பாராட்டினாங்க. எல்லாத்துக்கும் மேல நண்பர்களோட சேர்ந்து விளையாடும் போது அவன் முகத்துல ஒரு உண்மையான சந்தோஷம் தெரிஞ்சுது. இந்த மொத்த அனுபவத்துல இருந்தும் கார்த்திக் ஒரு ஆழமான பாடத்தை கத்துக்கிட்டான். அது என்னன்னா, மொபைல் என் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நான் தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு. இதுதான் இந்த கதையோட மைய கருத்தே. மொபைலுங்கிறது ஒரு அற்புதமான கருவி. அது நமக்கு உதவி செய்யணுமே தவிர எந்த காரணம் கொண்டும் அது நம்மள அடிமையாக்கிடக்கூடாது. இந்த கதையை முடிக்கும்போது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். ஒரு நிமிஷம் நீங்களே உங்களை கேட்டு பாருங்க. கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்டயா இல்ல உங்க போன் கிட்டயா? இந்த மாதிரி கதை உங்களுக்கு இன்னும் வேணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க.